சரணாகதியின் மகாத்மியம். சரணாகதின்னா டோட்டல் சரண்டர். நம்ம முயற்சி மூலமாகவும் பெருமாள் கிட்ட போகலாம், பெருமாளோட முயற்சி மூலமாகவும் நம்ம பெருமாள் கிட்ட போகலாம், மோட்சம் பண்ணலாம். நம்ம முயற்சி மூலமாக போகிறது மர்க்கடக நியாயன்னு பேர். மர்க்கடகம்னா குரங்கு. தாய் குரங்கு எஃபர்ட் போடாது. குட்டி குரங்கு தான் தாயை பிடிச்சிட்டு மரத்துக்கு மரம் தாவும்போது போகணும். குட்டி குரங்கு கீழே விழுந்துட்டுன்னு தாய் குரங்கு தூக்கின்ட்டுலாம் வராது. அதேமாரி நம்ம முயற்சினால் போகிறது தான் சாத்தியோபாயங்கிறது பேர். கர்ம ஞான பக்தி யோகங்களை கடைப்பிடிச்சி பெருமாள்கிட்ட போகலாம். பட் இந்த தேகம் விழுந்தோடனே போக முடியுமான்னா முடியாது. கர்மயோகங்கிறது அவ எந்த குளத்தில் பிறந்திருக்காலோ அந்த தர்மத்தை கடிப்படைக்கணும். ஞான யோகங்கிறது தியானத்தில் ஈடுபடுறது. பக்தி யோகங்கிறது நவவித பக்தியில் ஏதாவது ஒன்றத்தை கடைப்பிடிக்கணும். இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஒன்று பண்ண போய் ரொம்ப தப்பு கிடைக்கும். இதனால் இந்த தேகம் விழும்போது கிடைக்காது. பட் கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். ஆனால் எந்த பிறவிலங்கிறது கிடையாது, தெரியாது. மார்ஜாரக நியாயங்கிறது குட்டி பூனை எதுவுமே பண்ணாது, தாய்ப்பூனை தான் எஃபர்ட் போடும். நீ தாய்ப்பூனை குட்டியை தூக்கும்போது வலித்தாலும் கம்மன் இருக்கும். சித்தப்பாய் நீ என்ன செஞ்சாலும் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்பா. தட் இஸ் ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவம். என்கிட்ட எதுவும் இல்லை, உன்னை விட்டால் வேறு கதி இல்லை. 2 கையால் கூப்பி என்கிட்ட எதுவும் இல்லை, 2 காலால் உன்னை விட்டால் வேறு கதி இல்லைன்னு சொல்கிறது தான் மார்ஜாரக நியாயம். இது யாருன்னா தேவப்பெருமாள் அருளிய 6 வார்த்தைகள். அதுதான். ஏன்னா திருக்கட்சி நம்பிகள் தேவப்பெருமாளுக்கு ஆலோட்ட கைங்கரியம் வீசுவார். அப்போ உடையவர் திருக்கட்சி நம்பிகள்கிட்ட கேட்பார், மக்கள்லாம் மோட்சம் போகிறதுக்கு ஏதாவது வரதர்கிட்ட கேட்டு பதில் சொல்லேன் அப்படிம்பார். அப்போ வரதர் திருவாய் மலர்ந்தரில் 6 வார்த்தைகள் தான். அகமேவ பரந்தத்துவம் தர்சனம் பேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்திஸ்ய தேகாவசனே முக்தி அந்திம ஸ்ருதி வர்ஜனம் பூர்ணாச்சாரிய சமாசேகம். அகமேவ பரந்தத்துவம் நாராயணன் ஒருவன் தான். தர்சனம் பேத ஏவச்சன பரமாத்மாவும் விஸ்வமும் எல்லாமே ஒன்று தான். நம்ம அதோட ஒரு அங்கமாக அதோட ஒட்டின்னு தான் இருக்குமே தவிர்த்து தனித்தனி கிடையாது. அதான் பிரித்து பார்க்காதன்னு சொல்கிறது தான் தர்சனம் பேத ஏவச்ச. உபாயேஷு பிரபத்திஸ்யாஸ்னா மோட்சம் போகிறதுக்கு இருக்கிறதுல தி பெஸ்ட்டு அப்படின்னா பிரபத்தி. தேகாவசனே முக்தின்னா சமாசயனம் பண்ணிட்டோன்னா இந்த தேகம் விழும்போதே முக்தி கிடைக்கும். அந்திம ஸ்ருதி வர்ஜனம், சாகும்போது நம்ம என்ன நினைப்போடு சாகிறோமோ அதுதான் அடுத்த ஜென்மா. பட் பெருமாளை நினைக்கும் போது நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும்பா. பெருமாளை நினைக்கிறதுக்கு நம்மளோட கர்மா விடாது. பட் நீ சரணாகதி பண்ணியிருந்தேன்னா அந்திம ஸ்ருதி வர்ஜனங்கிறார். இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா பூர்ணாச்சாரிய சமாசேக, ஒரு ஆச்சாரக்கிட்ட அடிபணிஞ்சு பஞ்சசம்ஸ்காரம் பட்டிருக்கிறது. சரி, இவர் வரதராஜர்கிட்ட திருக்கட்சி நம்பிகள் பேசுவாருங்கிறது குதிருஷ்டிகள்லாம் ஒத்துக்க மாட்டா. பட் வேதம் சொல்லியிருக்கு அப்படின்னா எல்லாருமே ஒத்துப்பா. வேதத்தில் கட்டோபனிஷத்தில் சா காஷ்டா சா பராகதிக்குன்னு சொல்லியிருக்கு. அதாவது பிராப்பியமும் அவனே, பிராபகமும் அவனே, உபாயமும் அவனே, உபேயமும் அவனே, அவனை அடையிறதுக்கு அவனே வழி அப்படின்னு. சரி, அவா சொல்லிட்டானா பகவான் சொல்கிற தங்க வாக்கு அப்படின்னா சர்ம ஸ்லோகங்கள். கிருஷ்ண சர்ம ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்தியஜ மாம்யேகம் சரணம் வஜ அகம் துவா சர்வபேப்பே மோக்ஷயிச்சாமி மாசுசக. எல்லா தர்மத்தையும் விடு, என்ன ஒருவனே 10 நான் ஒன்று மோட்சத்துக்கு கூட்டின்னு போவேன் பாரு. ராமர் சர்ம ஸ்லோகங்கிறது என்னென்னா விபீஷணன் கடல் கடந்து வரும்போது அங்கே இருக்க சுக்ரீவன் மற்ற எல்லாரும் விபீஷணனை ஏற்றுக்கப்படாது அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அவர் சொல்கிறது என்னென்னா சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி செய்யாச்சதே அபயம் சர்வபூதேப்பியோ ததாமியதத் பிரதமம. சகிருதேவனை ஒரே ஒரு தடவை சரண் புகுந்தால் அவனை காப்பாற்ற வேண்டியது என்னோடய விரதமாகவே வச்சுருக்கேன். பட் இதுக்கு முன்னாடியில் என்ன மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனே வரும். நண்பன் போல் வேஷமிட்டு வந்தால் கூட காப்பாற்ற வேண்டியது என் விரதமாகவே வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு ராமர் சொல்வார். வராக சர்ம ஸ்லோகம் என்னென்னா பூமாதேவி வெளியே கொண்டு வரும்போது பூமாதேவி நம்ம குழந்தையெல்லாம் மோட்சம் அடையிறதுக்கு என்ன வழின்னு கேட்கும்போது ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரக தாது சாமிய ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்திரம் மிரியமானாது காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதி. அதாவது உடலும் நல்லா இருக்கும்போது, இள வயசில் ரத்தம் தாது எல்லாம் நன்னா இருக்கும்போதே சரணாகதி நீ பண்ணிட்டேன்னா அந்த அந்திம ஸ்ருதி வர்ஜனம் கல்லும் கட்டையுமாக நம்ம மரண தருவாயில் இருக்கும்போது நீ என்னை நினைக்கலனாலும் முன்னாடி பண்ணதை வச்சு நான் உன்னை கூட்டின்னு போகிறேன். நயாமி பரமாம் கதி.
அதாவது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகரலானேன்ட்டு சொல்கிறாரு. அதே அந்த பாசுரத்துக்கு மீனிங். தாயார் சர்ம ஸ்லோகம் என்னென்னா, யுத்தகாண்டம் முடிஞ்சு அனுமன் வந்து சீதாதேவியை போய் பார்க்கும்போது தாயாரே ஒரு கண்ணாசை காமிங்கோ, உங்களை துன்புறுத்த ராட்சச எல்லாரையும் நான் அடித்து துவம்சம் பண்ணுறேன்பா. அப்போ தாயார் சொல்கிறது இப்போ தப்பு யார் தான் பண்ணலை, மனுஷ பிறவியாக இருந்தால் எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கா, நான் கூட தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்பா. தாயே நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு, ராமனே பக்கத்தில் இருக்கும்போது ராமனை விட்டுட்டு ஒரு மான் மேலே ஆசைப்பட்டம்பான்னு, அது நான் பண்ண தப்பு. உங்கள் ராமரும் தப்பு பண்ணியிருக்கா. ராமர் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு, நான் தான் மான் மேலே ஆசைப்பட்டேன், அவராவது சொல்லி திருத்தியிருந்துருக்கலாம். அது இல்லாமல் நான் சொன்னேங்கிறதுக்கோசரம் அவர் என்னை விட்டுட்டு போனார்ல, அது அவர் செஞ்ச தப்பு. பிளவங்கமே நீயே தப்பு பண்ணியிருக்கேன்னு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நான் என்ன தப்பு பண்ணேங்கும்போது, நாங்கள் 2 பேரும் என்ன தப்பு பண்ணோங்கிறத நீ நின்று கேட்குற பார்த்தியா, அதுவே நீ பண்ண தப்பு தான் அப்படின்பா. அதுதான் 2 பேர் ரொம்ப பேசும்போது போய் நின்று அவள் அப்பாவும் நம்மளுக்கும் ஒத்துக்கும்பா. அந்த இது என்னென்னா, பாப்பானாம்பா சுபானாம்பா வதார்கானாம் பிளவங்கம காரியம் கர்ணமாரேன்னு நான் கச்சின் நான் பராத்தியதி. நல்லவனோ கெட்டவனோ கொல்லத்தக்கவனோ யாராக இருந்தாலும் கர்ண காமிக்க வேண்டியது ஒரு தாயாரோட கடமை. அதான் புருஷகார போதையாக இருந்து பிராட்டி நம்மளை உய்ய வழி சொல்கிறா. நரசிம்மர் என்ன சொல்கிறாருன்னா, சத்யம் பிருவீமி மனுஜா ஸ்வயம் ஊர்தவ பாகுகு யோமா முகுந்த நரசிம்ம ஜனார்தனேதி ஜீவன் ஜபத் அனுதினம் மரணேருணிவ பாஷான காஷ்ட சத்ருசாய ததாமி முக்தி. அதாவது டெய்லி கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா நாமாவை சொன்னேன்னா அந்திம ஸ்ருதி வர்ஜனம், நீ கடைசியில் என்னை நினைக்கலனாலும் நான் உன்னை கூட்டின்னு போகிறேங்கிறது தான். கை தூக்கி சத்தியமிட்டு சொல்கிறேன், ஊர்தோ பாகுகுன்ட்டு தூக்கி சொல்கிறேன், கிருஷ்ணா முகுந்தா சொல்லுங்கோங்கிறார். ரங்கநாத சரம ஸ்லோகம் என்னென்னா, எப்படி வரதர் திருக்கச்சி நம்பிகள்கிட்ட பேசுவாரோ, ரங்கநாதர் இந்த திருவிளக்கு பிச்சன்கிட்ட பேசுவார். அவர் என்ன சொல்கிறான்னா, மாமேவ அனுஸ்மரஸ்துவம் துவாமகம் சம்ஸ்மராமிச்ச உபாய அபவர்க்கஸ்ய ரகசியமபி மே ஸ்ருணும் சர்வகர்மாணி சந்தியஜ்ஜ சர்வகர்மாணி பலானிச்ச சரணம் மாம் பிரபத்தியஸ்வ சர்வபந்த விமுக்தையே. அதாவது நீயே உபாயம்ட்டு நீ என்ன நினச்சா நான் உன்னை நினைக்கிறேன். பெருமாளே காப்பாற்றுன்னு சொன்னால் தான் பெருமாள் காப்பாற்றுவார். அதர்வைஸ் நீ எப்போ வரையோ வாங்குது. ஸோ இவாளெலாம் பகவான் தந்த வாக்கு. நீ 10 விடுங்கிறார், ஒரு தடவை பண்ணுங்கிறார், ஒரு தடவை பண்ணால் போதுங்கிறார், நல்லா இருக்கும்போது நினைங்கிறார். இவர் கிருஷ்ணா ராமா முகுந்தா சொல்லுங்கிறார். அவர் பெருமாளே காப்பாற்று நீயே கதின்னு சொன்னார். பட் தாயார் நீ பண்ணாலும் பண்ணாட்டாலும் உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைங்கிறா. ஸோ இவெல்லாம் வாக்கு கொடுத்துட்டா. அப்புறம் சரணாகதி செய்ய தகுதி என்னென்னா, யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த இடத்துல எப்போ வேணாலும் எதற்காக வேண்டாலும் யாராக இருந்தாலும் மனுஷன்தான் பண்ணணும் கிடையாது, மிருகம் கூட பண்ணிச்சு. மிருகத்தில் மிருகமோ பக்ஷியோ, மிருகம் கஜேந்திரன், பக்ஷி காக்காசுரன். அவெல்லாம் இப்போ எதற்காக எப்படி இருந்தாலும்னா ஆச்சார அனுஷ்டானம் தேவையா இல்லை. விபீஷணன் கடலை தாண்டி ராமன் கிட்டே போகும்போது ஒரு குளிக்கணும் கொல்லணும் இல்லை, அப்படியே வந்தால் ராமா சரண் பூந்தான். அது எப்படி இருந்தாலும் எந்த இடத்துலங்கிறதுக்கு அர்ஜுனன் போர்க்களத்தை தான் சரணாகதி பண்ணான். பட் அவன் எதுக்கு பண்ணான்னா ராஜ்யம் வேணும்னு பண்ணான். விபீஷணன் ஆல்சோ ராஜ்யம் வேணும்னா. பட் கஜேந்திரன் ஒரு தாமரை பூவை சமர்ப்பிக்கணுங்கிறதுக்கோசம்தான் ஆதி மூலமேன்னு கூட்டுச்சு. காக்காசுரன் உயிர் போயிடுமோங்கிற பயத்தில் தான் விழுந்தா. அப்போ தாயார் புருஷகார பூதையாக தலையை திருப்பி சரணாகதி பண்ண வச்சான். திரௌபதி மானத்துக்காக தான் சரணாகதி பண்ணான். அப்போ அவள் சரணாகதி பண்ணும்போது பீரியட்ஸ் டைம் அப்படி இருந்தாலுமே ஸோ எப்போ வேணாலும் பண்ணலாங்கிறதுக்கு அது. ததிபாண்டன் மாத்திரம்தான் மோட்சம் வேணும்னு கேட்டான். கிருஷ்ணர் தயிர் கொடுன்னு சொல்லும்போது நான் கேட்குறத கொடுத்தா நான் உனக்கு தயிர் தரேன் பார், என்ன வேணும் அப்படின்னா மோட்சம் கொடுன்னு. சரி கொடுக்குறேன்னு. எனக்கு மாத்திரம் பார்த்தாது, தயிரை தாங்கிட்டு இருந்தது இந்த பானை தானே, இந்த பானைக்கும் சேர்த்து மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னா, சரி அது அஜித் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, என் கூட தயிர் பானையும் எப்போதும் இருக்கும், அதனால் நான் போனால் பானையும் எடுத்துன்னு போவேன் அப்படிம்பார். ஸோ தந்தோம். இன்கேஸ் நம்ம வைகுண்டம் போனால் அங்கே ததிபாண்டனும் இருப்பான், அந்த பானையும் இருக்குன்னு சொல்லுவாள். வாலி கெட்டவன். பட் கடைசி நேரத்தில் சாகிற நேரம் ராமா நான் பண்ண தப்பு அப்படிமா. அவர் தான் சொல்லிட்டாரே, ஒரே ஒரு தடவை சரணம் வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுறேன்ட்டு. அதனால் அவர்
சரி, இதை எப்படி சரணாகதி எப்படி செய்ய வேணும்னா, ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறது தான். தாயாரை முன்னிட்டு ஆச்சாரியன்கிட்ட போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணது. அது பஞ்சசம்ஸ்காரம் என்னங்கிறது தாபம் சங்கு சக்கரை போடுங்க. புன்றம்ங்கிறது அப்போ தான் 12 திருமண் போடுவாள். லேடிஸ்க்கு 5 இடத்துல கண்டிப்பாக உண்டு. நாமம் தாசி நாமம் அடியேன் ராமானுஜ தாசின்னு அப்போ தான் சொல்கிறது. மந்திரங்கிறது திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகத்தில் ஆச்சாரியன் காதில் சொன்னதுக்கப்புறமா தான் அதை சொல்கிற யோகியதையே நம்மளுக்கு. அப்புறம் திருவாராதனம். ஆற்றுல சாலிகிராமம் இருந்தால் கண்டிப்பாக திருவாராதனை பண்ணியே ஆகணும். அதான் சரி. சரணாகதி செஞ்ச உடனே ஏற்படுற என்ன ஃபஸ்ட்டுன்னா சஞ்சித்த கர்மா. நம்ம அனாதி காலமாக செஞ்ச பாவங்கள்லாம் மூட்டை மூட்டையாக நிறையா இருக்குது. ஸோ சங்கு சக்கரம் பொறிச்ச உடனே அது அத்தனையும் போயிடும். பிராரப்த கர்மா இந்த சிங்கிள் மூட்டை இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த மொத்த மூட்டையிலேருந்து ஒரு மூட்டையை எடுத்து நான் பாவத்தை கழிக்கிறதுக்கு இந்த ஜென்மா பிறந்திருக்கேன். இந்த ஜென்மா இதை கழிக்கிறதுக்கு நான் இந்த ஒரு மூட்டை பாவத்தை கழிக்கிறதுக்கு நான் தப்பு பண்ணாமலே இருக்க போகிறேன். மனசால் வாக்கால் உடம்பால் செய்யாமல் இல்லை. ஏன்னா மனசால் செஞ்சால் அது தாழ்ந்த பிறவியில் பிறப்போம். தட்டி சூமை மென்டல் ரிட்டார்டர் அதேமாரி இருக்கிறது தான். கையால் அடித்து துன்புறுத்துனா ஸ்தாவரமாக பிறப்போம். வாயால் யாரையா திட்டிகிட்டு இருந்தால் மிருக ஜென்மமாக பிறக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போ சமாசயனம் பண்ணிட்டா இந்த மொத்த மூட்டையும் போகும், இந்த பாவம் சிங்கிள் மூட்டையும் போயிடுது. ஸோ சரணாகதி செய்யறதுக்கு முன்னாடி இருந்த இதையும் எல்லாமே டோட்டலாக காலியாகிடும். ஸோ சரணாகதிக்கு அப்புறம் நான் எதுவும் பண்ண மாட்டேனா அப்படின்னா, சரணாகதி எப்படி எதுக்கோசரம் தெரிஞ்சு நம்ம சமாசயனம் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ கெடுதெல்லாம் நம்ம எதுக்கும் மனசால் எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ தெரிஞ்சு பண்ணுற தப்புகளுக்கெலாம் சின்ன சின்ன தண்டனை கொடுத்து கிளியர் பண்ணுவாள். தெரியாமல் இருக்கிறதெல்லாம் கவுண்டே போகாது. ஸோ பட் சரணாகதி சமாசயனம் பண்ணால் எல்லாரும் மோட்சத்துக்கு போவாளாங்கிறது கிடையாது. இந்த 5 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் மாத்திரம்தான் அங்கே போக முடியும். பட் சமாசயனம் பண்ணிட்டா போகலாம். பண்ணினதுக்கப்புறம் நம்ம அவருக்கு பெருமாளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தால் சீக்கிரமாகவே நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும். அது அகிர்புத்திய சம்ஹிதையில் இருக்குது. ஆனுகூல்யச சங்கல்பக, பெருமாளுக்கு என்ன பிடிச்சதோ அதை தான் பண்ணணும். கோயிலுக்கு போகிறது, திருவாராதனம் பண்ணுறது, நாமாவளி சொல்கிறது எல்லாமே. பிராதிகூல்யச வர்ஜனன்னு பெருமாளுக்கு பிடிக்காததை செய்யாமல் இருக்குது. அதாவது செய்யின்னு சொன்னதை செய்யாமல் இருந்தாலும் பாவம், செய்யாதன்னு சொன்ன செஞ்சாலும் பாவம். ஸோ நிறையா இருக்குது. அது பெருமாளுக்கு என்னென்ன பிடிக்கலையோ அதெல்லாம் நம்ம செய்யப்படாது. முக்கியமான பாகவத அவசாரம், அடுத்த தேவதைகள்கிட்ட போகக்கூடாது. மகா விஸ்வாசம்தான். அவனை தவிர வேறு எதையும் நினைக்காம மறந்தும் புறந்தொழா மாந்தர்னு முமுட்சுப்படியில் வரும். தட் இஸ் சரணாகதி பண்ணும்போது சமாசயனம் பண்ணும்போது நம்மளுக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் ஆகிறதா அர்த்தம். ஏன்னா ஸ்ரீமன் நாராயணன் மாத்திரம்தான் புருஷன், மீது அத்தனை ஆத்மாக்களும் ஸ்ரீகள் தான். சமாசயனம் பண்ணும்போது நம்மளுக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம் ஆகிறதுனால நீ எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கோசரம் அடுத்த தெய்வத்துக்கிட்ட போகக்கூடாது. போனால் மீனிங் வேறு மாதிரி ஆகும். பட் நம்ம அப்படி அதுக்கோசரம் தான் ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் வேறு தெய்வத்துக்கிட்ட போகிறது கிடையாது. இன்னொன்று லௌகிகக்காரனா ஒரு கரஸ்பாண்டண்ட்டே நம்மளுக்கு தெரியும் போது ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷனுக்கோசரம் நீ டீச்சரையோ ஹெச்ஓடியோ போனால் அவள் என்ன கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாள். மேடம் உங்களுக்கு கரஸ்பாண்டண்ட்டே தெரியும், ஏன் மேடம் என்கிட்ட வரீங்க, நீங்கள் நேராகவே போய் பார்த்துக்கலாமே அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுவோம். இதர தெய்வங்கள் ஃபீல் பண்ணுங்கிற அந்த ஒரு காரணத்துக்கோசரமாகவும் தான் அங்கே போகிறது கிடையாது. மற்ற தெய்வத்திட்ட போய் ஏன்னா மோட்சமே கொடுக்குறங்கும்போது இதெல்லாம் கல்யாணம் குழந்தை குட்டி காசு பண்ணாலாம் தராமலையா போயிட போகிறார். அதனால் மகா விஸ்வாசம், அவனை தவிர வேறு எதையும் நினைக்காம. கார்பண்யம், அவனே தஞ்சம் என்று இருக்குது. தட் இஸ் ஆகிஞ்சன்யம்னு பெருமாளை தவிர வேறு எதுவும் நினைக்காம. கோகிருத்வ வர்ணம்னா சரி சரணாகதி பண்ணிட்டேன், நீ அப்படியே எனக்கு கொடுக்க போகிற அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம எப்போ போவோம் பெருமாள்கிட்ட போய் எப்போ கைங்கரியம் பண்ணுவோன்ட்டு நம்மளுக்கு அந்த துறை ஆர்த்தி துடிப்பு இருக்குதான்னு பார்ப்பார். துடிப்போடு இருக்கணும். எப்போ நம்ம போவோம், நம்ம எப்போ பெருமாளே இருந்தோன்னா இந்த 5 ரூல்ஸும் பண்ணோன்னா பெருமாள் செய்கிற அருள் என்னென்னா நம்மளோட இந்த சம்சார பந்தத்துலேருந்து விடுபட வச்சு கைங்கரியம்லாம் கொடுப்பார். கைங்கரியம் திவ்யதேச கைங்கரியம் மெயின் புஷ்ப கைங்கரியம். பெருமாளுக்கு மாலை தொடுத்து போடுறது அவ்வளோ நல்லது. அப்புறம் மடப்பள்ளி கைங்கரியம் இந்த ஃபுல்லாக நந்தவனம் புருஷாலாக இருந்தால் மடப்பள்ளி கைங்கரியம் அந்த கோஷ்டி சேவிக்கிறது அவளுக்கு ரொம்ப முக்கியம். பிரபந்த சேவை அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்படிலாம் இருந்தால் இந்த தேகம்
பூத உடலை திறந்தா இது வந்து அர்ச்சராதி மார்க்கம் வந்து பைபாஸ். அப்படி போகும்போது நம்ம இங்கே அர்ச்சராதி மார்க்கம் போகணுன்னா நம்மளுக்கு பாப்பமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது, நில் பேலன்ஸாக இருக்கணும். நில் பேலன்ஸுன்னு எப்படி ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ சரணாகதி பண்ணிட்டா நம்மளோட பாவம்லாம் நம்மளை பிடிக்காதவர் காப்பத்தையெல்லாம் அவளுக்கு போகும். நம்மளோட புண்ணியம்லாம் நான் நன்னா இருக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை போயிடும். ஏற்கனவே நம்ம பண்ண பாவத்தை கரைக்கிறதுக்கே நேரம் இல்லை. ஸோ அடுத்த வாழ்துலாம் நம்மளுக்கு தேவையா? அதனால் யார் எது பண்ணாலும், அதாவது கர்மாங்கிறது இண்டிவிஜுவல். நம்ம இந்த பிறவி எடுத்தது மோட்சம் போகிறதுக்கு தான். ஒருத்தன் அடிபட்டு இருந்தானா அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவ்வளோதான். ஐயோ பாவம் இப்படி இப்படி பண்ணிட்டானேன்னா அது அவன் கர்மா அனுபவிக்கிறான்ட்டு அந்த எண்ணத்தை கொண்டு வரணும்பா. ஸோ இவன் இப்போ பூத உடலை திறந்த அதான் எல்லாம் கிளியர் ஆகிடுது பார்த்தீங்களா. சூக்ஷ்ம ரூபமாக இத்தனை 12 லோகத்தையும் தாண்டி போவா. ஒளி உலகம் அர்ச்சிஸ், பகலில் சுக்லபக்ஷம், உத்தராயணம், சம்வத்சரம், வாயுலோகம், சூரியலோகம், சந்திரலோகம், வித்யுத் அதாவது நட்சத்திரலோகம், வர்ணலோகம், இந்திரலோகம், பிரம்மலோகம், இந்த 12 லோகத்தையும் தாண்டும் போது அதுக்குரிய தேவதையெல்லாம் பூர்ணகும்பம் வச்சு வரவேற்பாள். இந்த 12 முடிஞ்சதுக்கப்புறமா சப்த ஆவரணத்தையும் தாண்டி அந்த விரஜா நதின்னு இருக்கும், பியூரஸ்ட் வாட்டர். அதில் முங்கும்போது அமானவன் நம்மளை கைப்பிடிச்சி தூக்குவான். அமானவன் தூக்கினா நம்மளுக்கு சுத்த சத்துவமான மேனி கிடைக்கிறது. அப்படி மேலே வரும்போது ஏற்கனவே அங்கே இருக்க நித்தியாத்மாக்கள், நித்தியசூரிகள், முக்தாத்மாக்கள்லாம் நம்மளை வந்து பூர்ணகும்பம் வச்சு வரவேற்று 500 அஸ்திரஸ்ரீகள் நம்மளுக்கு அலங்காரம் பண்ணி பிரம்மரதன்ட்டு ஒரு சிங்கிள் வீல் அதில் அமர வச்சு அந்த பட்டணத்தையே சுற்றி வந்து துவாரபாலகரை தாண்டி மாமணி மண்டபத்துக்கு சென்று ஆதிசேஷன் மேலே கால் வச்சு, பெருமாள் மேலே கால் வச்சு போய் மடியில் போய் உக்காந்தோம்னா அவர் தாவாங்கட்டையை பிடிச்சி, குழந்தாய் கோசி நீ யார் அப்படின்பா. அகம் பிரம்மாஸ்மி, இத்தனை நாள் நீ எங்கே இருந்தேன்னு, உன் நினப்பு இல்லாமல் இந்த சம்சாரத்தில் விழுந்துட்டு இருந்தேன், இப்போ தான் உன் நினப்பு வந்து நான் வந்திருக்கேன் அப்படிமா. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் நம்ம வந்து விஷ்ணு ரூபமாக ஆகிடுவோம். தட் இஸ் அதுதான் வந்து தர்சனம் பேத ஏவச்ச. ஏன்னா அவரும் நம்மளும் அவரோட அங்கம் தானே, நம்மளும் அவரோட இதுவாக மாறிடுவோம். தட் இஸ் இதை வந்து இந்த உடல் சிறைவிட்டு இரவி மண்டலத்தில் ஊடகி இவ்வண்டங்கழித்து இடையில் ஆவரணம் மேற்போய் அந்தமிழ் பால் கடந்த அழகார் விரசைத நீர் குளித்து அமானவன் ஒளி கொண்ட சோதியும் பெற்று அமரர் வந்து எதிர்கொண்டு அலங்கரித்து வாழ்த்தி வழிநடத்த வைகுந்தம்புக்கு மணிமண்டபத்துக்கு சென்று நம் திருமால் அடியார்கள் கூழாங்களுடன் கூடும் நாள் எனக்கு குறுகும் வகை நல்கு என் எதிராசா. அதான் தட் இஸ் ஆர்த்தி பிரபந்தத்தில் நித்தியான சந்தாத்தனா சொல்கிறது. ஸோ எப்போ போவோங்கிறது அந்த துடிப்போடு இருக்காது. இதை வந்து அங்கே மேலே போனால் எப்படி இருக்குங்கிறார். அடியார்கள் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து படியாதுமேல் படுக்கை இருக்கும் அனந்தன் பணாமணிகள் தம்மின் ஒளி மண்டலத்தின் இடையில் வடிவாரும் மாமலரால் வளவருகும் மற்ற மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாரணனை கடுக நான் அனுபவிக்கும் வகை நல்கு என் எதிராசா அப்படின்ட்டு ஆர்த்தி பிரபந்தத்தில் வரும். ஸோ இந்த பக்கம் அர்ச்சராதி பக்கம் போனால் நம்மளுக்கு வந்து அடுத்த ஜென்மாவே கிடையாது. நம்மளுக்கு எந்த பெருமாள் இஷ்டமோ அந்த பெருமாளுக்கு நித்தியப்படி எல்லா விதமான கைங்கரையும் பண்ணலாம். பட் இதே வந்து நம்ம பாப புண்ணியங்கள் வந்து இருந்து தூமாதி மார்க்கம் சமாசனம் பண்ணாமல் இருந்தோன்னா, தட் இஸ் சரணாகதி பண்ணாமல் இருந்தோன்னா தூமாதி மார்க்கம்ட்டு டேக் டைவர்ஷன். அங்கே வந்து என்னென்னா நம்மளுடைய பாவத்துக்கு வந்து நரகத்தில் அனுபவிச்சுட்டு புண்ணியத்துக்கு சொர்க்கத்தில் அனுபவிச்சுட்டு நம்மளை ஒரு நீர் திவலையாக மேகக்கூட்டத்தில் தள்ளி விட்டுருவார்.